Hi hello friends, welcome to my channel Star Me. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Tales of Demons and Gods சீசன் 1ல எபிசோட் 23 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்போதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டுருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்க நம்பிக்கையோட இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம் வாங்க. எல்லாருமே காட்டுக்குள்ள ஓடுங்கன்னு ஹீரோ சொல்லவும் இவங்களுமே காட்டுக்குள்ள ஓடி தப்பிக்க பாக்குறாங்க. இருந்தாலுமே அந்த குரங்குங்க சுத்தி வளைக்கவும் இவங்க எல்லாம் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றாங்க. ஐயோ இவகிட்ட மட்டும் வேலையை வச்சு கூடாதுன்னு ஹீரோ நினைக்கவும் இந்த பக்கம் எல்லாருமே அந்த குரங்க அசால்ட்டாவே போட்டு சொல்லிடுறாங்க. சோ இதை அந்த பாஸ் மங்கியுமே பார்த்துட்டு எல்லா மங்கியுமே இந்த இடத்துக்கு கூப்பிடுது. ஹீரோமே எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லவும் இவனுமே சீக்கிரம் ஏதாவது பிளான் போட்டா தான் முடியும்னு சொல்றான். ஹீரோமே என்கிட்ட ஒன்னு இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுவோம் இவனுமே எல்லாருமே கூப்பிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல ஒரு குரங்கு இவன் பக்கத்துல வந்து இவனை அடிக்கலான்னு போகும்போது இன்னொருத்த வந்து இவனை காப்பாத்தி விட்டுறான். இப்பதான் சீரியஸ்னஸே புரியுது. இதோட ஒரு அடியை ஒருத்தர் நாக் அவுட் பண்ணிருந்தேன். உனக்கு ஏதோ ஆயிரம்னு இவன் கேட்கவும் இவன் என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு செத்தே போயிடுறான். சோ இது மத்தவங்களுக்குமே தெரிஞ்சிருது. உடனே சீரியஸா சண்டை போடுறாங்க. நீங்க இதை பத்தி கவலைப்படாம போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் அக்கா நீலின்னு கவலைப்படவும் போங்கன்னு ஹீரோ கத்திடுறான். அவங்களும் இங்க இருந்து போயிற ஹீரோ அந்த குரங்க சமாளிக்க நின்றுட்டு இருக்கான். தக்காளி காசு கொடுத்து வாங்கினதுறான்னு ஹீரோ ஷாக் ஆகும். இந்த பாஸ் மங்கி அந்த மரத்தையே உடைச்சிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அந்த மங்கி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்கும்போது யாரா இவனுங்க ஹீரோ பாக்குறான். அப்படியே ஹீரோவுமே இவனுங்களை வச்சு ஒரு பிளான போட்டுறான். இந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் கூட இருக்கலாம் பாத்தே இருங்கடான்னு இவன் சொல்லவும் ஹீரோ நீங்க டார்க் யூனிட்ல இருந்து வந்தவனுக்கு தானான்னு சொல்லி கலாய்க்கிறான். இவனுமே அவனை சும்மா விடாதீங்கடா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்னன்னா அந்த இடத்துல ஒரு புகையை போட்டு விட்டுறான். புகை விலகணும்னு பார்த்தனா குரங்கு நிக்குது. என்னடா குட்டி சாத்தானா இருந்தவன் பெரிய சாத்தானா ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த குரங்கு அடிச்சுட்டு கிடக்குறானுங்க. ஆனா கொடுமை என்னன்னா இது எல்லாத்தையும் ஹீரோ ஓரமா நின்னு பாத்துட்டு நான் உங்க பக்கம் தான் இருக்கேன், கண்டிப்பா அதை அடிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு பரிசு தரேன்னு கிளம்பிடுறான். தக்காளி கோத்து விட்டட போறேன்னு இவன் கடுப்பாகும். இந்த குரங்கு இவன் அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் இவன் சமாளிச்சிடறான். சீக்கிரமா இதை போட்டு அந்த குழந்தைய நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லவும் சீன் கட் ஆயிருது. நம்ம ஹீரோ எங்கேயோ ஓடிட்டு கிடக்கவும் யாரும் அங்க ஓடிற மாதிரி இருக்கு. யாரா அது அப்படின்னு ஹீரோ கேட்கவும் நம்ம ஹீரோயின் தான். உடனே ஹீரோ உனக்கு எதுவும் ஆயிரலன்னு கேட்கவும் எனக்கு ஒண்ணு நினைச்சதாண்டா கவலையா இருந்துச்சு, வா நம்ம இங்க இருந்து போவோம்னு ஹீரோயின் சொல்லவும் இவன் என்ன இன்னுமே இவ்வளவு நல்லவளா இருக்கான்னு ஹீரோ யோசிச்சு சரி வா இங்க இருக்கிறது நம்மளுக்கு சேஃப் இல்ல, ஏன்னா ஏப்பும் டார்க்கிலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒன்ன பத்திரமா வச்சுக்கிறேன்னு ஹீரோ கூட்டு போறான். நீங்க ஏதாவது ஆயிருக்குமோன்னு அக்கா கவலை போட்டுட்டு இருக்கவும் அடா அவன் பாத்துப்பான் விட அப்படின்னு இவன் சொல்லவும் உனக்கு என்னடா புரியும், என் பாசத்தை மனுஷங்களால உணர்ந்துக்கவே முடியாதுன்னு இந்த அக்கா சொல்லவும் என்ன இளவோன்னு இவன் பாக்குறான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவை தான் இப்ப காட்டுறாங்க. அவன் தும்பவும் என்னடா ஆச்சுன்னு ஹீரோன்னு கேக்குறான். தெரியல ஜலதோஷமா இருக்குமோன்னு ஹீரோ கேட்கவும் இல்லடா கண்டிப்பா யாரோ ஒரு நான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் அடப்போ யார் எனக்கு அங்கெல்லாம் கவலைப்பட போறாங்கன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோயினுக்கு ஏதோ மாதிரி ஆயிருது. சரி சரி நில்ல ஒரு நிமிஷம் கேளு, என்கிட்ட மேப் இல்ல, அப்படியே இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாம இங்கேயே மாட்டிக்கிட்டோம்னா உனக்கு நான் எனக்கு நீ அப்படி இருந்துருவோமான்னு ஹீரோ கேட்கவும் முட்டாள்தனமா பேசாதுன்னு ஹீரோயின் திட்டுறா. ஏய் நான் சீரியஸா தான் கேக்குறேன்னு ஹீரோ சொல்லவும் ஆமா அங்க என்ன இருக்குன்னு ஹீரோயின் கேக்குறா. சோ என்னதுன்னு இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு போகவும் பார்த்தா அந்த போர்டுல ஏதோ ஒண்ணு எழுதி வச்சிருக்க மாதிரி தெரியுது. சோ என்னதுடா இது அப்படின்னு ஹீரோயின் படிக்கலான்னு பார்த்தா அவளால அதை படிக்க முடியல. யாராவது மரியாதை இல்லாம என்கிட்ட நடந்துகிட்டாங்கன்னா அவங்கள நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு என்னென்னமோ எழுதிருக்கானுங்க. சோ என் பேர்ல இது மறைஞ்சு போன லாங்குவேஜ்னு ஹீரோ சொல்லவும் உனக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேக்குறா. அட என்னமான ஒரு ஜீனியஸ் இல்லையா அப்படின்னு ஹீரோ ஐஸ்விங்க பார்த்தா புழுவாண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஆனா ஒரு டிராப்ல மாட்டிட்டு ஹீரோயின் கீழே போகவும் ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்காக அவனுமே உள்ள குதிச்சிடறான். கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்லி ஆகணும், நீ ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு ஹீரோ கலாய்க்கவும் அந்த கத்தியால இவங்க வெயிட் தாங்க முடியாம போயிருது. ஹீரோயினுக்கு அடிபடக்கூடாதுன்னு ஹீரோ அந்த இடத்துல ஒரு வேலையை காட்டவும் ஹீரோயின் அவ்வளவு சீன் இல்லடான்னு சொல்லிட்டு அவ ஸ்கில்ல யூஸ் பண்ணி தப்பிக்க வச்சிடறா. சோ இவங்க ரெண்டு பேரும் கீழே பார்த்தா அது இன்னுமே ரொம்ப ஆழமா தான் இருக்கு. யாராவது இருக்கீங்க
இருக்கீங்களான்னு ஹீரோ கத்தனா. அது அந்த இடத்துல எக்கோ அடிச்சிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான இடம்னு ஹீரோன் கேக்குறா. சோ ஹீரோக்குமே இந்த இடத்த பத்தி தெரியலன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வாய்ஸ் போகுதுன்னா கண்டிப்பா 40-50 அடியாவது கீழே இருக்கும். நம்ம இறங்கியேதான் ஆகணும்னு ஹீரோ சொல்லவும், சரி இறங்கிடலாம், ஆனா என்னை பத்தி நீ என்ன சொல்லணும்னு சொல்ல முடியுமான்னு ஹீரோன் கேட்கவும், அது நான் மனசுல வச்சு தாங்குறேன்ல அதை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஐஸ் வைக்கவும், இவ அதையுமே நம்புறா. ஏதாவது வெக்கப்படுறியான்னு ஹீரோ பக்கத்துல வரவும் ஹீரோயின் வெக்கம் தாங்க முடியாம கீழே விழுந்துடுறா. சோ ஹீரோவுமே அவளை காப்பாத்த வந்துடுவோம். ஆனா இந்த டைம் ஹீரோ டைம் இல்ல போல, பயப்புல வைக்க கூடாத இடத்துல கை வச்சிடவும் அரைகிற சத்தம் இன்பமா கேக்குதுங்க. நான் கையை எடுத்தனே கீழே விழுந்துருவான்னு ஹீரோ கன்வின்ஸ் பண்ண பாக்கவும், சரிடான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். சோ ரெண்டு பேருமே கீழே இறங்கி வந்துடுற. ஹீரோயினுக்கு கோவம் இன்னுமே போல, சீக்கிரமா வெளியே போக வழியை கண்டுபிடுறாங்கறா. ஹீரோயுமே சரின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா. இந்த இடம் கொஞ்சம் பெரிய இடமா தான் இருக்கு. சோ அந்த இடத்துலயுமே ஏதோ ஒன்னு எழுதி இருக்கவும் ஹீரோமே படிச்சு பார்த்து இது எம்பரரோட கல்லறைங்கிறான். இருந்தாலும் இது யாரு அப்படின்னு ஹீரோன் கேட்கவும், இருக்கிற எம்பரர்லயே இவர் தான் ரொம்ப மர்மமானவர், அதுலயும் இவர்கிட்ட தான் அழியா வரலாம் இருந்துச்சு. சோ நான் கூட இவரு காணாம தான் போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தா, இந்த இடத்துல இவருக்கு சமாதி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்கவும், யாராலையாவது சாகாம இருக்க முடியுமான்னு ஹீரோன் கேட்கிறா. கண்டிப்பா இல்ல, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் 200 இல்லனா 300 வருஷம் அவங்களால வாழ முடியும். ஆனா இப்ப நீ ரொம்ப குழம்பிக்காத, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புறத பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள நிறைய ட்ராப்லாம் இருக்குன்னு ஹீரோ சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கோம். புராணத்தை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதா வரைக்கும் இவருக்கு ஒரு சமாதி இல்லன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒண்ணு இங்க இருக்குன்னா இதை விட்டு கொஞ்சம் தூரத்துல கண்டிப்பா இன்னொரு எம்பரரையும் புதைச்சு வச்சிருப்பானுங்க. கண்டிப்பா தப்பிக்க முடியும்னு ஹீரோ சொல்லவும், தெரியாதனமா ஒரு ட்ராப்ல காலை வச்சிடறான். சோ ஹீரோனை தடுத்துட்டு அவனோட குணாயை தூக்கி வீசவும் அந்த இடத்துல பல அம்புங்க வந்து மோதுதுங்க. சோ ஹீரோ இந்த சைடு நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு இருக்க அதே நேரத்துல வேற இடத்த காட்டுறாங்க. ஏண்டா இத்தனை பேர் கோட்டை விட்டு வந்து எப்படா முன்னாடி வந்து நிக்கிறீங்கன்னு இந்த ஆள் கத்திட்டு இருக்கோம். இல்ல மாஸ்டர், நாங்களுமே ஒரு பையனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம்னு ஒருத்தன் சொல்லவும், யாரா நீங்களான்னு சென் கதறிட்டு இருக்கான். டேய் உனக்கு டார்க் கில்ட பத்தி தெரியுமான்னு இவர் கேட்கவும், ஏய் நான் ஹோலி ஃபேமிலி சேர்ந்தவன், கண்டிப்பா என்ன நீங்க தாங்குனீங்கன்னா என் ஃபேமிலி உங்களை சும்மாவே விடாதுன்னு சென்னு சொல்லவும், இந்த ஆள் அது ஒரு விஷயமாவே எடுத்துக்காம அவனை இங்க விட்டுட்டு வேற ஏதாவது கிடைக்கிறானான்னு பாருங்கடான்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஆனா சென் என்னன்னா கண்டிப்பா இவனுங்க நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லாம் சண்டை வச்சுக்க மாட்டானுங்க அப்படின்னு நினைக்கவும், சீன் கட்ட நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு கதவு பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான். என்னதான்டா அப்படி நடந்துச்சுன்னு ஹீரோன் பார்க்கவும், இது போர் நடந்துட்டு இருக்கும் போது மக்கள்லாம் தப்பிச்சுக்க இருக்கிற இடமா இருக்கும். அப்படியே போர்ல இவனுக்கு தோத்தனால மக்கள்லாம் இங்கேயே தான் பசியில செத்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றது ஹீரோனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, இங்க இருக்கிற வெப்பன்ஸையும் ரேரான மெட்டீரியல்ஸையும் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நாம ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும்தான் நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஆகாம காப்பாற்ற முடியும்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயினுமே இவன் கரெக்டா தான் பேசுறான்னு சொல்லிட்டு இவள்ள என்ன இருக்குன்னு தேடுறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் செத்து போனவங்க கூட பார்க்காம மன்னிச்சிருங்க, இதை நாங்க கண்டிப்பா பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஹீரோ அவன் தேடி வந்தது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு தேடிட்டு இருக்கான். அப்படியே அவன் கண்ணிலுமே ஏதோ ஒன்று வித்தியாசமா படவும் பக்கத்துல போய் பார்த்தா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறான். சோ அதை தொட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா அது வித்தியாசமா ஏதோ பண்ணுது. இருந்தாலும் ஹீரோ அதோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணி எப்படியோ அதை சமாளிச்சிருக்கும். என்னதான் நடக்குதுன்னு ஹீரோன் கேட்டுக்கிட்டே மயக்கம் போடுற மாதிரி போகவும் ஹீரோவுமே அவளை போய் தாங்கி பிடிக்கிறான். அது பக்கத்துல வந்தா எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு ஹீரோன்னு சொல்லவும், சரி இது கும்மின் எம்பரரோட சவப்பெட்டியா இருக்கும், நீ தள்ளியே நிலை நான் இதை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் கவலைப்படுறா. கவலைப்படாத, என்னெல்லாம் அது எதுவுமே பண்ணிட முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும், சரி ஜாக்கிரதையாருன்னு ஹீரோயின் அனுப்புறா. இவர் ஒரு ஹோலி எம்பரரா இருந்தாரு, ஆனா இவர் சவப்பெட்டியில என்ன எழுதிருக்கானுங்க இதை என்னாலேயே படிக்க முடியல, அதுலயும் இந்த இதை சீல் வேற பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இதுல இருந்து வேற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணவும் அந்த இடத்துல வித்தியாசமா திரும்பவும் ஏதோ நடக்குது. என்னோட சி வேர்ல்டு பெருசாயிருச்சான்னு ஹீரோ பார்க்கவும் அங்க இருக்கிற சிலைங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுதுங்க. பார்த்தா அந்த சவப்பெட்டி மேல இருந்த சீலை நீக்கிட்டு அதை ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அவ்வளவு பெருசா எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஒரே ஒரு பேப்பர் இருக்கும். இது அந்த டைம் அண்ட் ஸ்பேஸோட புக்கோட ஒரு பேஜா இருக்குமா அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஷன் ஆனாலுமே பார்த்த உடனே தெரிஞ்சது இது அதுதானு. ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு பாலைவனத்துல இருக்கிற டெம்பிள்ல தான் அதை கண்டுபிடிச்சானா. இருந்தாலும் அவன் போன ஜென்மம் ஃபுல்லா தேடியுமே 8 பேஜ் தான் கண்டுபிடிச்சிருந்திருக்கான். அதுலயும் இது இப்போ ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். சோ ஒரு வேலை ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆனதுக்கு இது கூட ஒரு சம்பந்தமா இருக்குங்கிற மாதிரி தான் ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம ஹீரோக்கு அந்த இடத்துல இன்னொரு ஜெம்முமே கிடைச்சிருக்கு. சோ இது ஹீரோனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவ மயங்கி இருக்கிறத பார்த்து ஹீரோ தவிச்சு போயிடுறான். சோ பக்கத்துல வந்து ஹீரோனோட பல்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹீரோ நிதானமே ஆகிறான். இவ கண்டிப்பா என்ன காப்பாத்த வரேன்னு சொல்லி தான் இவ்வளவுக்குள்ள அடிபட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக இவ்வளவு நல்லவளா இருக்கேன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்த செயினையும் மருந்தையுமே ஹீரோனுக்கு கொடுக்குறான். அப்படியே இதை நம்ம டைம் மீறிட்டு தாண்டி போனால இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். எபிசோட பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமையை பொறுத்த வரைக்குமே முக்காவாசி சீன்ல காமெடி தான் இருக்கும். சோ நான் அந்த காமெடி ஓரளவுக்காவது எக்ஸ்பிளைன் பண்றான்னு சொல்லுங்க. சோ எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அந்த சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டான். அதே நேரத்துல ஹீரோ தேடிட்டு இருக்கிறது ஒரு லேம்ப் தான். ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னமோ ஒரு பேப்பர் துண்டு. அது ஏதோ ஸ்பேஸ் அண்ட் டைம் புக்கை சேர்ந்ததான். சோ ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆனதுக்கும் அந்த புக்குக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோக்கு இன்னொரு பேஜுமே கிடைச்சிருக்கு. ஆனா இது அவனுக்கு போன ஜென்மத்துல கிடைக்கலையா. சோ இந்த புக்ல இருக்கிற எல்லாமே ரொம்ப ரேரான ஸ்கில்லும் ரொம்ப ரேரான டீடைல்ஸும் இருக்குமா. சோ இந்த புக் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா இன்னும் அதுல எத்தனை பேஜ் இருக்குங்கிறது எனக்கே கன்ஃபியூஷன் தான். இதுக்கப்புறம் தான் கதை இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.